போஸ் செய்துகிட்டு இருக்க திருட்டு வேலை சீக்கிரமாவே ராஜாங்கத்துக்கு தெரிய வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரஞ்சனி 50 லட்ச ரூபாய் இங்க போஸ் கிட்ட கேட்க போஸுமே என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்வி கிட்ட போய் இப்போ 50 லட்ச ரூபாய் கேட்டா கண்டிப்பா கொடுக்கவே கொடுக்க மாட்டா. இப்போ என்ன பண்றது? அப்படியே நாம போய் பணத்தை கேட்டோன்னா கண்டிப்பா தமிழ் ராஜாங்க பெரியப்பா கிட்ட கூட்டிட்டு போய் நிறுத்திடுவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அங்க ரூமு பக்கமா இங்க போஸுமே போறாரு. அந்த நேரம் தமிழ்ச்செல்வியுமே குளிக்க போறத பார்த்ததும் ரூமுக்குள்ள ஒரு சோப்பை எடுத்துக்கிட்டு போய் கல்லா பெட்டியோட சாவி இருக்கிறத பார்த்து அந்த சாவியையும் அந்த சோப்புல அச்சு வச்சு ஒரு வழியா சாவியையும் கண்டுபிடிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துல போஸ் அங்க இருந்து போக அந்த நேரம் சேதுவுமே இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து தமிழ் தமிழ் சொல்லுங்க, அப்பா ஒரு 2 லட்ச ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னாரு. என்னை வாங்கிட்டு வர சொன்னாரு. கொஞ்சம் எடுத்து கொடுத்தனா அதை எடுத்துட்டு போய் நான் அப்பா கிட்ட கொடுத்துருவேன். அப்படியாங்க, ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் இதோ போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி அங்க கல்லாப்பேட்டி இருக்க இடத்துக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் கல்லாப்பேட்டி கிட்ட திருட போன போஸோ அங்க கல்லாப்பட்டியை திறந்து பணத்தை எடுக்கிறதையும் இங்க தமிழ்ச்செல்வியோ பார்த்துடுறாங்க. ஐயோ என்ன பண்றீங்க? ஐயோ தமிழ், நீயா? வா வா, எனக்கு கொஞ்சம் 50 லட்ச ரூபாய் தேவைப்பட்டது, அதனால தான் சரின்னு அப்படியே எடுத்துட்டு போலான்னு. இல்லையே, சாவி என்கிட்ட தானே இருந்தது. சாவி உன்கிட்ட தான் இருந்தது, ஆனால் பணம் உன்கிட்ட கேட்டால் நீ கொடுக்க மாட்டல. அதனால தான் போலியே ஒரு சாவியை கண்டுபிடிச்சி நானும் அந்த பணத்தை எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு. என்னது நான் பண்ணுறது தப்பா? அப்போது நீ நடந்துக்கிறது இந்த வீட்டில் கர்ப்பிணி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கே, உன்னை விட நான் எந்த தப்பும் பண்ணலை. இங்கே பாரு, நீ அமைதியாக இருந்தனா இப்போவே நான் பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுவேன். அப்படி இல்லைனா நான் உன்னை இந்த வீட்டில் போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். சேதுவை கொஞ்சமாவது நீ நினச்சி பாரு அப்படின்னு போஸு இங்கே தமிழ்ச்செல்வியை மிரட்டிக்கிட்டு இருக்க. இல்லை, என்ன ஆனாலும் சரி, நான் உங்களை பணம் எடுக்க விட மாட்டேன். அப்படி நீங்கள் 50 லட்ச ரூபாய் பணம் எடுக்கிறதுனா கண்டிப்பாக நீங்கள் மாமா கிட்ட அதுக்கான காரணத்தை சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாரு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி திருடுறது தப்பு. யாரு? என் பெரியப்பாவா? எப்படி கொடுப்பாரு பாரு. அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாரு. நான் கொஞ்ச நாள் கழித்து இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். ஏன்னா எனக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல, அதனால் அதில் ஏதாவது ஒரு வருமானம் வரும். அது வரைக்கும் நான் 50 லட்ச ரூபாய் எடுத்ததை வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லாத, அவ்வளவு தான் சொல்லிட்டேன். இல்லை, நான் சொல்லாமல் விட மாட்டேன். ஒழுங்காக பணத்தை அங்கேயே வைங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வியுமே ரொம்ப கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்க. அந்த நேரம் சித்ராவும் ஈஸ்வரியும் இங்கே போஸை தேடி அங்கே வராங்க. வந்த இடத்துல இங்கே தமிழ்ச்செல்வி போஸை திட்டிக்கிட்டு இருக்க. ஏய் தமிழ், எதுக்காக இப்போ என் புள்ள போஸை திட்டிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? அத்தை, என்கிட்ட பணத்தை கேட்டிருந்தா கூட நான் மாமா கிட்ட பேசி எப்படியாவது இவர் கேட்குற பணத்தை கேட்டு வாங்கி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு எனக்கே தெரியாமல் கள்ளசாவி போட்டு இந்த பொட்டியை திறந்து அதிலிருந்து 50 லட்ச ரூபாவை எடுக்கிறாரு அப்படின்னு தமிழ் சொன்னதும் அங்கே இருந்த ஈஸ்வரிக்கோ அதிர்ச்சி ஆகுது. உடனே சித்ரா இருந்துக்கிட்டு, ஏ போஸு, எதுக்காக உனக்கு 50 லட்ச ரூபாய்? அப்படி என்னடா உனக்கு செலவு? இப்போ தானே உனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீ என்னமோ உன் இஷ்டத்துக்கு 50 லட்ச ரூபாய் கேட்குற. சொல்லுடா, எதுக்காக இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சித்ரா கேட்க, உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, என்ன போஸு, என்ன நடக்குது இங்கே? நீ நல்லவன் சொல்லி தான் நாங்கள் இந்த வீட்டில் உனக்காக பேசி எவ்வளவோ முயற்சி பண்ணினதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே மாமா உன்னை விட்டுருக்காரு. இப்போ என்னன்னா 50 லட்ச ரூபாய் திருட வந்திருக்க. என்னடா, நீ மாட்டினா என்ன ஆகும்னு தெரியும்ல. மாமா கண்டிப்பாக எதையுமே யோசிக்காம போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது இருக்கும். என்ன தாண்டா நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி இங்கே போஸை பார்த்து ரொம்ப கோவத்தோட பேச, அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஏ தமிழ், அதான் போஸ் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்கிறான்ல, பேசாமல் இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் வெளியே போய் யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிட்டுரு அப்படின்னு ஈஸ்வரி சொன்னதை கேட்டதும் இங்கே தமிழ்ச்செல்வியுமே வெளியே போய் நிற்க. டேய், இப்போ சொல்லுடா. அம்மா, அது வந்து எனக்கு ரஞ்சனின்ற பொண்ணோட தொடர்பாயிடுச்சுமா. நாங்கள் ஒன்றா இருக்கிறத வீடியோவாக எடுத்து இப்போ என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு 50 லட்ச ரூபாய் தேவைப்படுதான். அது மட்டும் இல்லை, பெரியப்பாவோட 2-3 ஃபைல் எங்கேயோ இருக்கான். அதையும் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடு. அப்போ தான் அந்த வீடியோவை நான் வெளியே விட மாட்டேன். அப்படி இப்படின்னு என்னை மிரட்டுறாமா. நான் என்ன பண்ணட்டும்? நானே இப்போ தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன்.
இப்போ அவ மட்டும் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாயிடும். அதனால தாம்மா எப்படியாவது இந்த பணத்தை திருடி எடுத்துக்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்துடலான்னு நான் இங்கே வந்தேன். டேய், என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க? அம்மா, நான் தான் சொன்னேன்ல, இவன் சரியான ஃப்ராடுமா. இவன் நைட்டில் வராமல் விடியங்காத்தால வரும்போதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது. இது மட்டும் அந்த மலருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக வீட்டில் பெரியப்பா கிட்ட சொல்லிடுவா. அதுக்கப்புறம் போஸை மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே தான் துரத்துவாங்க. பத்தாதுக்கு இப்படி திருட்டு வேலை வேற பண்ணுறான். அம்மா, இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு ஈஸ்வரி சித்ரா போஸ்ன்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் மோகனாவுமே அங்கே வந்துடுறாங்க. தமிழ்ச்செல்வி வெளியே நின்றுக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் இங்கே மோகனா இருந்துக்கிட்டு, என்ன தமிழ், எல்லாரும் அங்கே வளகாப்பு விழா, தமிழ்ச்செல்வி ரெடி ஆயிட்டாளான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு மோகனா கேட்க, இங்கே முகமெல்லாம் ஒரு படபடப்போட தமிழ்ச்செல்வி நின்றுக்கிட்டு இருந்ததை பார்த்ததும், என்ன தமிழ், இங்கே என்ன நடக்குது? நான் பாட்டுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ இந்த ரூமையை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படி யார் தான் உள்ளே இருக்கா அப்படின்னு மோகனா எட்டி பார்க்க, உள்ள ஈஸ்வரி, போஸ், சித்ரான்னு 3 பேருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன தமிழ், எதுக்காக போஸ் இங்கே வந்தான்? அதுவும் இல்லாமல் ஈஸ்வரியும் சித்ராவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு மோகனா ரொம்ப கோபத்தோட பேச, அத்தை, அது வந்து கல்லா பெட்டியோட சாவியை திருட்டுத்தனமாக தயாரித்து எடுத்துகிட்டு வந்து பணத்தை திருடுறதுக்காக போசு மாமா இங்கே வந்திருந்தாரு. என்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டதும் இங்கே மோகனாவுக்கோ பயங்கர கோபம் வந்து, இங்கே பாரு தமிழ், இப்போ நான் உள்ளே போய் பேசினேன்னா கண்டிப்பாக அவங்க என்கிட்ட தான் கோவப்படுவாங்க. அதனால் இப்போவே இதை போய் நான் மாமா கிட்ட சொல்கிறேன். அத்தை அத்தை, வேண்டாம், அவங்க கிட்ட முதல்ல பேசுவோமே. இல்லை தமிழ், ஈஸ்வரியை பற்றி உனக்கு தெரியும்ல, நாம் எதனா பேச போனால் கூட நம்மளை பேச விட மாட்டா. அந்த போஸ் நல்லவன் நினச்சி தானே அவருமே வீட்டுக்குள்ளே விட்டாரு. கடைசியில் பார்த்தா இவன் இவ்வளோ பெரிய கேடி வேலை பண்ணுவான்னு நமக்கு தெரியவே தெரியாது. நீ வா, நாம் போய் அவர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு இங்கே மோகனா கூப்பிட தமிழ்ச்செல்வியுமே இங்கே கூட போகிறாங்க. மோகனா ரொம்ப கோபத்தோட வந்த ராஜாங்கத்துக்கிட்ட, என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு மோகனா. எல்லாரும் வளகாப்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா இந்த நேரத்தில் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்கிற, என்ன விஷயம்? சீக்கிரமாக சொல்லு. அது வந்துங்க, தமிழ்ச்செல்வி குளிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அந்த பணப்பெட்டியோட சாவியை திருடி எடுத்துக்கிட்டு போய் போஸ் அதிலிருந்து 50 லட்ச ரூபாய் திருடி இருக்கான். நான் தமிழ்ச்செல்வியை கூப்பிட போன நேரம், அந்த நேரம் நான் போஸை பார்த்துட்டேங்க. ஆனால் நான் எதுவுமே கேட்டுக்கல, நேராக உங்ககிட்ட சொல்லலான் தான் இங்கே ஓடோடி வந்தேன் அப்படின்னு மோகனா சொன்னதை கேட்டதும் இங்கே ராஜாங்கத்துக்கோ ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. உடனே ராஜாங்கம் சேதுவை கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையும் மோகனா சொன்னதை அப்படியே சேதுக்கிட்டேயும் ராஜாங்கம் சொல்லிடுறாரு. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, போஸு ரொம்ப நல்லவன், அவன் மாறிட்டான், அவன் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் அவனுக்காக உங்ககிட்ட வந்து பேசினேன். கடைசியில் பார்த்தா நம்ம வீட்லேயே கையை வச்சிருக்கான். அவனை சும்மாவே விடக்கூடாதுப்பா. நாம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம். அவனை அப்படியே கையும் களவும் பிடிச்சி போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தாதான் அவனுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும். அப்படி இல்லைன்னா அவன் வாழ்க்கையிலே திருந்த மாட்டான்ப்பா. பாவம். ஆனால் மலர் தான், அதோட வாழ்க்கை வீணாகுமேன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த நேரம் அங்கே வந்த சன்னாசியுமே நடந்த எல்லாத்தையும் கேட்டுடுறாரு. சேது, போய் போஸை அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னதும் போஸை வேக வேகமாக தரன்னு இழுத்துக்கிட்டு வராரு சேது. அதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கோ ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. கொஞ்ச நேரத்தில் அங்கே போலீஸும் வந்து நிற்க, உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, மாமா என்னாச்சு? எதுக்காக இப்போ என் புள்ள போஸை இப்படி சேது தரன்னு இழுத்துக்கிட்டு வரான்? என்னாச்சு மாமா அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட கேட்க, உடனே மோகனா இருந்துக்கிட்டு, மேலே போஸு பணப்பெட்டியிலேருந்து 50 லட்ச ரூபாய் திருடினதை ஏன் கண்ணால் பார்த்தேன். அதை தான் வந்து நான் இவர்கிட்ட சொன்னேன். போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. போலீஸ் இவனை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் இப்போ வந்திருக்கு. ஏன் போஸு, நீ திருந்திட்டேன்னு சொல்லிட்டு தானே நாங்களும் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விட்டோம். கடைசியில் பார்த்தா இப்படி சொந்த வீட்டிலே திருடுற வேலை வச்சிருக்கியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என்னங்க, இவனை பிடிச்சி கொடுங்க அப்படின்னு மோகனா சொல்ல, அங்கே இருந்த சித்ராவோ, அம்மா என்னம்மா இது, நாம் தமிழ்ச்செல்வி வெளியே தான் நிற்க வச்சோம். அப்போ இவ தான் போய் மோகனா பெரியம்மா கிட்ட சொல்லியிருக்கா. அதனால தான் மோகனா பெரியம்மா எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தமிழ்ச்செல்வி தாம்மா. இவளை சும்மாவே விடக்கூடாதுமா. உடனே அங்கே இருந்த ராஜாங்கமோ, இங்கே பாரு சன்னாசி, நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் போஸை இந்த வீட்டில் நான் விட்டு வைக்க மாட்டேன். ஒரு தடவை அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து தான் இந்த வீட்டுக்குள்ளே விட்டேன். ஆனால் இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கான்.
கண்டிப்பா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தாதான் இவன் திருந்துவானோன்னு என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன ராஜாங்கம் போலீஸையும் வரவழைச்சு போஸையும் புடிச்சு கொடுத்துட்றாங்க. ரொம்பவுமே கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு ஈஸ்வரி நின்றுக்கிட்டு இருக்க. அங்க வந்த தமிழ்ச்செல்வியோ, அத்தை, போஸ் மாமா இப்படி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும்னு எனக்கு தெரியவே தெரியாது. அத்தை தான், மோகன் அத்தை தான் மேலே திடீர்னு வந்துட்டாங்க. அப்போ போசு மாமா கையில் பணத்தோடு இருக்கும்போது என்கிட்ட கேட்டதுனால தான் நான் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல வேண்டியதாக ஆயிப்போச்சு. என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு தமிழ்ச்செல்வி ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அடியேய், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நான் அம்பிட்டு சொன்னேன், என் பிள்ளைய யார்கிட்டையும் மாட்டி விடாத, கொஞ்ச நேரம் வெளியே நில்லுன்னு. கடைசியில் பார்த்தா என் பிள்ளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிருக்கு. நீ ஜாமுன்னு இந்த இடத்துல வளகாப்பு பண்ணிக்கிறதுக்காக தயாராகி நிற்கிற. அப்போது உன் வயிற்றுல இருக்க விஷயத்த நான் சொல்ல மாட்டேன்ற தைரியத்தில் தானே நீ இப்படி பண்ணியிருக்க. அங்கே வந்த மோகனாவை பார்த்த ஈஸ்வரி, என்னக்கா தமிழ்ச்செல்வி வயிற்றுல துணி மூட்டை வச்சிருக்கிறது எப்படிடா இவளுக்கு தெரிஞ்சதுன்னு பார்க்குறீங்களா? எனக்கு எப்போவோ தெரியும். இவளை பகடக்காயை வச்சு தான் நான் போஸை வீட்டுக்குள்ளே விட்டேன். கடைசியில் பார்த்தா இவ என் பிள்ளைக்கு ஆப்பு வச்சுட்டா. இப்போவே போய் எல்லார் முன்னாடியும் இவ வயிற்றுல இருக்கிறது குழந்தை இல்லை, துணி பைதான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொன்னதை கேட்டதும் இங்கே மோகனாவோ ஓங்கி பலார்னு ஈஸ்வரியோட கன்னத்திலே வச்சு, இங்கே பாரு ஈஸ்வரி, உன் புள்ள ஒன்றும் உத்தமம் கிடையாது சரியா? ஏற்கனவே தமிழ்ச்செல்வி கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான். என்கிட்ட அந்த ஆதாரம் இருக்குது. இப்போவே நீ போய் அங்கே சொன்னனா உன் பிள்ளைய பற்றி நான் சொல்ல வேண்டியது வரும். பொண்டாட்டி மேலே எவனோ ஒருத்தன் கையை வச்சான்னு சேதுவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன் புள்ள போஸை வெட்டி போட்டுடுவான். நீ வேணா போய் சொல்லு, தமிழ்ச்செல்வி வயிற்றுல துணி பை தான் இருக்குன்னு. அடுத்த நிமிஷம் நானும் போஸை பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் உன் புள்ள நிரந்தரமா இந்த வீட்டு பக்கமே வர முடியாத அளவுக்கு ஆயிடும். பரவாயில்லையா? ஆனால் தமிழ்ச்செல்வி வயிற்றுல குழந்தை இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா தமிழ்ச்செல்வி இப்போ வேணா வீட்டை விட்டு வெளியே போவா. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் சேதுவுக்கு பொண்டாட்டி, எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்குள்ளே வருவா. ஆனால் உன் புள்ள போஸு உசுரோட இருக்க மாட்டான், பார்த்துக்கோ. நீ வா தமிழ்ச்செல்வி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மோகனாவோ தமிழ்ச்செல்வி அழைச்சிக்கிட்டு போகிறாங்க.